ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இகிகை பார்ட் 5. யோகா. ஜப்பான்லேயும் மேற்குலேயும் இப்போது பிரபலமாக இருக்கும் யோகாவை யார் வேணும்னாலும் செய்யலாம். கருவுற்றிருக்கும் பெண்களும் செய்யலாம். அவங்களுக்குன்னு தனியாக ஆசனங்களும் உண்டு. உடல் ஊனமுற்றவர்களுக்குன்னு பிரத்யேகமாக சில ஆசனங்களும் யோகாவில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. யோகா இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மனதையும் உடலையும் ஐக்கியப்படுத்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒன்று. யோகாவோட முக்கிய குறிக்கோள்கள்: நம்முடைய மனித இயல்புக்கு அருகில் நம்மளை கொண்டு வருவது, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பரிசுத்தப்படுத்துவது, தெய்வீகத்திற்கு அருகில் நம்ம அழைத்து செல்வது. யோகாவில் பல்வேறு வகைகள் இருக்குது. ஞான யோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, மந்திர யோகா, குண்டலினி யோகா, ராஜயோகா, சத்த யோகா. ஞான யோகா முதலாவது, கட்டுப்பாடு மற்றும் மன வளர்ச்சிக்கான தேடல். இரண்டாவது, கர்ம யோகா, தனக்கு தனிப்பட்ட முறையிலும் சமுதாயத்திற்கும் பலன் தரும் செயல்களை கவனத்தை குவித்துறது. மூன்றாவது, பக்தி யோகா, தெய்வீகத்திடம் அர்ப்பணிப்புடன் சரணடைதல். நான்காவது, மந்திர யோகா, ஆஸ்வாச நிலையில் அடைவதற்கு மந்திரங்களை திரும்ப திரும்ப கூறுதல் கவனத்தை குவிக்கிறது. குண்டலினி யோகா அஞ்சாவது, உடல்ல உறங்கி கிடக்கும் ஆற்றலை பல கட்டங்களின் வழியா விழித்தல வைக்கிறது. ஆறாவது, ராஜயோகா, தன்னுடைய சுயத்தோடும் பிறரோடும் பிணைப்பை ஏற்படுவதற்கான பல கட்ட வழிமுறை. ஏழாவது, சத யோகா, ஜப்பான்லேயும் மேற்குலேயும் பரவலாக காணப்படும் யோகா. ஆசனங்களின் மூலமாக சமநிலைக்கான தேடல். சூரிய நமஸ்கார யோகா, பல ஆசனங்களை கொண்ட ஒரு தொகுப்பு இது. இதில் 12 இயக்கங்கள் அடங்கியிருக்கு. அடுத்தது தாய்சி. இது ஒரு சைனீஸ் தற்காப்பு கலை. இது புத்த மத காலத்தில் உருவாக்கப்பட்ட விஷயம். ஜப்பானில் இது ரொம்ப பிரபலம். சீன பாரம்பரியத்தின்படி தாவோ குருவும் தற்காப்பு கலை வல்லுநருமான ஷாங் சன்ஃபெங் தாய்ச்சியை தோற்றுவிச்சார். 19ஆம் நூற்றாண்டில் அது உலகின் பிற பகுதிகளை அறிமுகப்படுத்தியவரும் யாங் லூஷன். தனிப்பட்ட வளர்ச்சி தான் தாய்ச்சியின் இலக்கு, தற்காப்பு தான் அதன் நோக்கம். குறைவான ஆற்றலை பயன்படுத்தி வேகமாக இயங்கி தன்னுடைய எதிராளியை தோற்கடிக்க ஒருவருக்கு அது கற்றுக் கொடுக்குது. தாய்ச்சி முதல்ல உடலையும் மனதையும் குணமாக்கும் ஒன்றாக பார்க்கப்பட்டது. ஆனால் ஒருவரோட ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் பராமரிக்கும் ஒன்றாக அது மாறிடுச்சு. தன் நாட்டுக்கு குடிமக்கள் துடிப்புடன் இருப்பதற்காக சீன அரசாங்கம் இதை ஒரு உடற்பயிற்சியாக முன்னிறுத்தி ஊக்குவிக்குது. அதன் காரணமாக அது தற்காப்பு கலையுடனான தன் தொடர்பை இழந்து எல்லோராலும் அணுகக்கூடிய ஆரோக்கியத்துக்கான மூலாதாரமாக உருவெடுத்துச்சு. தாய்ச்சியின் பல்வேறு பாணிகள். தாய்ச்சியில் பல்வேறு பாணிகளும் பல்வேறு பிரிவுகளும் இருக்குது. அதில் முக்கியமானவை சென் பாணி, யாங் பாணி, வு பாணி, ஷவ் பாணி. இப்படி பல்வேறு பாணிகள் இருந்தாலும் இதோட நோக்கம் ஒன்றே ஒன்று தான்: அசைவின்மையின் மூலம் இயக்கத்தை கட்டுப்படுத்துறது, மூர்க்கமான ஆற்றலை நளினமாக அசைவுகள் மூலம் வெற்றி கொள்ளுதல், இடப்பெயர்ச்சிக்கு பின்னர் இயக்கம், உங்களையும் உங்கள் எதிரியையும் அறிந்திருத்தல். தாய்ச்சியின் 10 அடிப்படை அம்சங்கள். தாய்ச்சி குரு யாங் ஷென்ஃபு கருத்துப்படி தாய்ச்சியில் பின்பற்றப்பட வேண்டிய 10 அடிப்படை அம்சங்கள் இருக்குது. அடுத்த கலை கீகாங். இது சீகுங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் நவீனமயமானது. ஆனால் இது பண்டைய கலை தாவோவின் அடிப்படையாக இருக்குன்னு அப்படின்னு நிறைய பேர் கருதுகிறாங்க. அந்த பண்டைய கலை வடிவம் மனநலனையும் உடல் நலனையும் பேணி வளர்க்குறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. இது 12ஆம் நூற்றாண்டுகளில் தோற்றுவிக்கப்பட்ட கலை. இந்த கீகாங்கின் பயன்கள் சிலவற்றை பார்க்கலாம். எலும்பின் அடர்த்தி அதிகரிக்கிறது, இரத்த ஓட்டம் அதிகரிக்குது, முதுமை மறதி நோய்க்கான அறிகுறிகள் குறையுது, செயல்பாடுகளும் சமநிலைக்கும் ஆற்றலும் அதிகரிக்குது, மூளைக்கு அதிகமான இரத்தம் செல்றதுனால உடல் மனம் தொடர்பு அதிகரிக்குது, இதய இயக்கம் மேம்படப்படுது, புற்றுநோய் சிகிச்சையின் பக்க விளைவுகளை குறைக்குது. அடுத்ததாக பார்க்க போகிற கலை சியாட்சு. இது ஜப்பானில் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் குறிப்பாக மூட்டு வீக்கத்துக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியதாக உருவாக்கப்பட்டது. பெருவிரல்கள் மற்றும் உள்ளங்கைகளை கொண்டு அழுத்துவதன் மூலமாக ஆற்றல் பாய்வதை சியாட்சு கருத்தில் எடுத்துக்கொள்ளுது. கை கால்களை நீட்டி மடக்கி செய்யப்படும் உடற்பயிற்சியையும் சுவாச பயிற்சியையும் இணைப்பதன் மூலமாக உடலில் இருக்கும் பலதரப்பட்ட ஆற்றலுக்கு சமநிலையை கொண்டு வருவது இதன் மற்றொரு நோக்கமாக இருக்குது. கவலையும் மன அழுத்தமும் உங்களை மூப்படைய செய்யாமல் இருக்கும் விதத்தில் வாழ்வின் சவால்களை எதிர்கொள்வன் கலை. இதுதான் மீண்டெழுதல்னு சொல்கிறாங்க.
மீண்டெழுதல்னா என்ன? மிக தெளிவான இக்கிகையை கொண்டிருக்கிறவங்க அனைவரிடமும் பொதுவாக இருக்கும் அம்சம் என்னன்னா, அது எப்படி இருந்தாலும் அவங்க தங்களோட வேட்கையை தொடர்வதை ஒருபோதும் நிறுத்துறதில்ல. உலகம் அவர்களுக்கு எதிராக திரண்டிருந்தாலும், தடைகள் ஒன்றன் பின் ஒன்றா அனுபவித்து வந்தாலும் அவங்க ஒருபோதும் தங்களுடைய முயற்சிகளை கைவிடுறதில்ல. மீண்டெழுதல்னா விடாமுயற்சி மட்டும் இல்லை. நம்ம வாழ்க்கையில நமக்கு இன்றியமையாததாக விளங்கும் விஷயங்கள் மீது கவனத்தை குவித்திருக்கும் மனப்போக்கும் கூட அது. அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் போது உடனடியா செய்யப்பட வேண்டிய விஷயங்களுக்கு நாம முன்னுரிமை கொடுக்கணும். முக்கியமான விஷயங்களுக்கே முன்னுரிமை கொடுப்போம். அதோட நாம எதிர்மறை உணர்வுகளால அடித்து செல்லப்படும் நிலைக்கு ஆளாக மாட்டோம். வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல நாம அனைவருமே ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் கண்டிப்பா எதிர்கொள்ள நேரிடும். அப்போ இந்த மீண்டெழுதல் கண்டிப்பா நமக்கு கை கொடுக்கும். நம்ம வாழ்வின் தரத்தை உயர்த்தவும், வாழ்வின் தாழ்வுகளை எதிர்கொள்ளவும், மன ரீதியான, உடல் ரீதியான மற்ற உணர்ச்சி ரீதியான மீண்டெழுதல் பயிற்சி பெற்றிருத்தல் மிக மிக அவசியம். இந்த இக்கிகை ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் என்றாலும் எல்லாருடைய இக்கிகையிலும் ஒரே ஒரு ஒற்றுமை கண்டிப்பா இருக்கும். வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடுறது தான். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்ற ஒன்றோடு நாம அன்றாடம் தொடர்பில் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை முழுமையா வாழ்றோம். அத்தொடர்பு அறுபட்டு போகும்போது நாம வேதனை அடைகிறோம். நவீன வாழ்க்கை நம்முடைய உண்மையான இயல்பிலிருந்து நம்ம மேலும் மேலும் அந்நியப்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஆனா நாம அர்த்தமற்ற வெறுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதிகாரம், கவன ஈர்ப்பு, வெற்றி போன்ற ஆற்றல் மிக்க சக்திகளை தினந்தோறும் நாம கவனத்தை சிதறடிக்குது. அவை உங்க வாழ்க்கையில நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கொள்ள அனுமதிக்க விடாதீங்க. நம்முடைய இக்கிகையோட நாம தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள உதவும் ஆற்றல் மிக்க உள்ளார்ந்த திசைகாட்டிகளாக விளங்குபவை நம்முடைய உணர்வுகளும் ஆர்வமும் தான். நீங்க ரசித்து மகிழ்கின்றத நீங்க பின்தொடருங்க. நீங்க விரும்பாதவற்றை உதறி தள்ளுங்க அல்லது அவற்றிலிருந்து விலகி இருங்க. உங்க வாழ்க்கைக்கு அர்த்தமும் மகிழ்ச்சியும் கொடுக்கின்ற காரியங்களை செய்வதன் மூலம் வாழ்க்கையில மும்முரமா இருங்க. ஒரு நல்ல பெற்றோரா இருப்பதன் மூலமாகவும், அன்பான அண்டை வீட்டாராக இருப்பதன் மூலமாகவும் ஒருவரால ஒரு அர்த்தமுள்ள மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். நம்முடைய இக்கிகையோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதற்காக கச்சிதமான உத்தி எதுவும் கிடையாது. அதை கண்டுபிடிப்பது குறித்து அளவுக்கு அதிகமாக கவலைப்படக்கூடாது. நம்ம ஒக்கினோவா மக்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இது. வாழ்க்கை என்பது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை அல்ல. நீங்க மிகவும் நேசிக்கும் ஒன்றை செய்து கொண்டிருப்பதில் நீங்க மும்முரமா இருப்பதையும், உங்கள் நேசிக்கும் மக்கள் சூழப்பட்டு இருப்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்க. இப்போ இறுதியா இக்கிகையின் 10 விதிகள். எப்போதும் மும்முரமா இருங்க. வேலையிலிருந்து ஓய்வு பெறாதீங்க. எதுக்கும் அவசரப்படாதீங்க. வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. உங்களை எப்பயுமே சுற்றி நல்ல நண்பர்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய அடுத்த பிறந்த நாளுக்குள்ள ஒரு நல்ல உடற்கட்டை பெற உறுதி பூணுங்க. எப்போதும் சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருங்க. இயற்கையுடனான தொடர்பை புதுப்பித்து கொள்ளுங்க. நன்றியுடனுடன் எப்போதும் இருங்க. நிகழ்கணத்தில் வாழுங்க. உங்களுடைய இக்கிகையை பின்தொடருங்க. நன்றி.